வணக்கம் நண்பர்கள் எல்லாருக்கும். நரிவேட்டை படம் வந்து பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்ன மாதிரியான ஒப்பீனியன் இருந்ததுன்றதை மக்கள்கிட்ட சொல்லுங்கள். மக்கள் இந்த படத்தை பார்க்கணும். நரிவேட்டை தமிழ் வெர்ஷனில், மலையாள படமாக இருந்தாலும் தமிழ் வெர்ஷனில் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ எனக்கு இது ஒரு புது டைமென்ஷனில் இந்த படம் இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இது பிடிக்கும். இது வந்து ஒரு மக்களுக்கான உரிமை சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான். மக்களோட உரிமையும் மக்களோட போராட்டமும், அது வந்து ஒரு கூட்டமாக தான் இருந்து போராடணும்னு கிடையாது. ஒரு தனி மனிதனாக கூட போராடி நமக்கான ரைட்ஸை வாங்க முடியுன்றதை ப்ரூஃப் பண்ணுற படம் தான். இதில் எப்போவும் நான் வந்து ஒரு கதாநாயகனாக இப்படி நடித்து பழக்கப்பட்டேன்னா இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கு கிடைச்சது. டைரக்டர் என்னை கூப்பிட்டு இதை பண்ணுங்கன்றப்போ அதுக்குள்ளே எனக்கு ஒரு கன்வின்சிங் இருந்தது. நான் ஏன் அந்த கேரக்டருக்கு தேவைப்படுறேன் அப்படின்றதில் அது ஒரு நியாயம் இருந்தது. ஸோ அது ஒரு டைரக்டராகவும், அப்புறம் அந்த படத்தோட டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சவராக இருந்ததுனாலையும், அந்த ஸ்டோரியும் அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சனால நான் அதை பண்ணினேன். எனக்கு நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்கிது. ஸோ எல்லாருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம். சார், இந்த ஸ்டோரி கேட்கும்போது ஸ்டெர்லைட் ஆலைகள் விஷயம் அது தோணுச்சா சார் உங்களுக்கு? எல்லா துப்பாக்கி சுடும் தோணுச்சு. எங்கெங்கெல்லாம் துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து போச்சு. இந்த ஸ்டோரி வந்து உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? ஏன்னா இது படத்தில் வந்து உங்களுக்கு வேறு ரோலு, சரி நீங்கள் நடிக்காத ரோல் விஷயம், அது எப்படி தோணுச்சு? வில்லன் ரோல் சொல்லுங்கள், சொல்லக்கூடாதுண்ணே. அது என்னென்னா சொல்ல வேண்டாம். அது என்னென்னா, ஒரு டைரக்டர், அந்த டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைரக்டர் இஸ்க்குன்னு ஒரு படம் பண்ணார். அது ரொம்ப முக்கியமான படம், நல்லா எடுத்திருந்தார். ஸோ நமக்கு நல்ல டைரக்டரோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நம்ம ஊரில் நான் நிறைய டைரக்டரோடு அப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைரக்டர் ஒர்க் பண்ண ஆசையாக இருந்துச்சு. அவர் சொன்ன கேரக்டர்லையும் சொன்ன படத்துலையும் ஒரு நியாயம் இருந்தது. சரி, இந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு ஆள் தேவைப்படுறாங்கன்றப்போ ஒரு சினிமாவுக்காக நம்ம அதை ஏன் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்க. வெளி மாநிலங்கள் படமோ தமிழ் மாநில படமோ எப்படி சார் டிஃப்ரென்ஸ்? எல்லாம் ஒரு படம் தான். நல்ல படம் எடுத்தால் எல்லா இடத்துலையும் ஓடும். கதையோட இடத்துல இந்த மாதிரி படங்கள், நிறைய படங்கள் வந்து நிறைய வந்து குறிப்பாக ஒரு ஆதிவாசிகள் அவங்க நில உரிமை பேசும். தமிழில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் கூட ஏன் நம்ம செய்வோம்? அதுதான் இந்த படம் பண்ணதுக்கு முக்கியமான காரணம். அது அந்த நில உரிமையையும் மக்களோட பிரச்சனையும், அது அப்புறம் வந்து பவரில் இருக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்ணுவாங்கன்னு இல்லை, பவரில் இருக்கிற ஒருத்தவங்க கூட நியாயத்துக்கு போராடுவான்னு ஒன்று இருந்ததுனால எனக்கு அந்த படம் பண்ணணும்னு தோணுச்சு. அதுதான் அது காரணம். இந்த கதையோட கரு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழில் ஜிகிர்தண்டா XXX அப்படின்ற ஒரு படம் வந்தது. அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த ஆதிவாசி மக்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். இப்போ இந்த படம் வந்து போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற ஒரு கதை அப்படின்றீங்களா சார்? மலையாளத்திற்கும் நம்மளுக்கு ஜிகிர்தண்டா வேற, இது வேற. கதையோட கருன்னு அப்படி இல்லை. அப்படி பார்த்தா போலீஸ் கதை நிறையா இருக்குது, மக்கள் உரிமைக்காக போராடின படங்கள் நிறையா இருக்குது. அதை இந்த டைரக்டர் எந்த ஆங்கிளில் எவ்வளோ சிறப்பாக கொடுத்துருக்கான்றதை தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா படம் சரிகோபதன் 7 சுரத்தில் 10,000 பாட்டு போடுறது மாதிரி ஒரு 10 பிளாட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம படம் எடுக்கிறோம். அதனால் இது அது இல்லை. இது ஒரு போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த காரணங்களுக்காக நம்ம யூனிஃபார்ம் போடுறாங்க, ஆனால் அந்த யூனிஃபார்ம் போட்டவன் கையிலே துப்பாக்கியை கொடுத்து யாரை பாதுகாக்கணுமோ அவனையே அடிக்க சொல்கிறது இருக்குல்ல, அது வேறு. செகண்ட் பார்ட் லீட் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் நீங்கள் இருக்கீங்களா? தெரியல, டைரக்டர் தான் கேட்கணும். சார், தமிழ் படத்தில் இதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சா, அதாவது இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல் கிடைச்சா உங்களுடைய எனக்கு நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. இந்த கதாபாத்திரம் நல்லா இருந்தது, எனக்கு திருப்தியாக இருந்தது. சரி, இதை நான் பண்ணாமல் வேறு யாரும் பண்ணவும் முடியாது. ஆல்ரெடி வில்லனாக நடித்த இல்லை நெகட்டிவ் கேரக்டர் நடித்தவங்க எஸ்டாப்ளிஷ் யாரும் நடித்தாங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இது அப்படி இல்லை, அதனால் நான் அதை பண்ணினேன். மற்றபடி வந்தால் பண்ணணும்னு யோசிக்கணும் படத்தை பொறுத்து. நீங்கள் ஒரு இயக்குனர் உரிமைக்காக போராடுறது வந்து வன்முறையால் சித்தரிக்கப்படுறதை நீங்கள் இயக்குனர் எப்படி பார்க்குறீங்க? வன்முறையை காமிச்சா தான் எவ்வளோ கொடூரம் இருக்குன்னு தெரியும். வன்முறையை காமிக்காமல் கொடூரத்தை காமிக்கவே முடியாது. ஒரு குண்டு வெடிச்சா தான் நாசம் நமக்கு தெரியும். குண்டே காமிக்காமல் நாசத்தை காமிக்கவே முடியாது. சார், இந்த படத்தில் நீங்கள் ஹீரோங்கிறதுனால தான் ஒதுக்கிட்டீங்களா? ரவீனாதாஸ் ஹீரோவா எனக்கு தெரியல. நான் நரிவேட்டை டைட்டில் ரோல் கார்த்திக்கு ஆமா, இப்பதான் இங்க போய் அங்கேயே ஒரு பிளாக்க போட்டு திரும்பி வந்துருங்க சார், திரும்பி வந்துருங்க சார். அப்படி இல்லை, அப்படிலாம் கிடையாது. நரிவேட்டைன்றது இந்த நரியை வேட்டையாடுனது அவங்க. இந்தியாவில் வந்து காவல்துறைக்கும் மாவோயிஸ்டுகளும் பல ஆண்டுகளாக வந்து மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து எப்போ தீரும்னு நினைக்கிறீங்க? இதுக்கான தீர்வு என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நான் முதலமைச்சர் கிடையாது, நான் அரசியலில் கிடையாது, நான் எந்த பவர்லையும் இல்லை. நான் ஒரு எழுத்தாளர், நான் ஒரு இயக்குனர். என்னோட படங்களில் அதுக்கு தீர்வு, அதுக்கான சப்ஜெக்ட் எடுக்கும்போது வரும். மீண்டும் டைரக்ஷன் எப்போ சார்? விரைவில். சார், நம்ம ஊரில் இருக்கிற புரட்சி படங்களை விட இந்த படம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அழுத்தமாக இருக்குது. நீங்கள் சொல்லிட்டீங்க அரசியல்வாதி இல்லாமல் ஒரு எழுத்தாளர், டைரக்டர், உங்கள் பார்வை எப்படி? அழுத்தமாக இருக்குது, உண்மைதான். அவங்க நம்ம ஆட்கள் வந்து வேறு விதமாக எடுப்போம், வேறு ஆங்கிளில் காமிப்போம்.
அங்கே ஒரு ஹீரோயிசம் வரும், இங்கே அது ஹீரோயிசம் இல்லாத ஒரு படமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அழுத்தம் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு ஹீரோ அதை செஞ்சுருக்காருன்றதை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். டொவினோ தாமஸ் வந்து இதை எடுத்து இதை பண்ணது ஒரு பெரிய விஷயம். தமிழ் சினிமாவில் இதே மாதிரி கதைகள் எடுக்க முடியுமா சார் ஃப்ரீயாக? எடுக்கலாம், நிறைய எடுத்திருக்காங்க. ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்குது, எது பண்ணாலும் அரசியல் ஈடுபாடு இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் போய் படம் போட்டு காட்டணும்னு வர்றாங்க. இப்போ மலையாளத்தில் எடுத்திருக்காங்கல்ல, பக்கத்து மாநிலம் தானே, அங்கே எடுக்கிறதுக்கான எல்லா உரிமையும் கிடைக்குது இல்லை, இங்கேயும் கிடைக்கும், அது நியாயமாக எடுக்கணும். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி தவறு செய்கிற ஹீரோக்கள் வில்லன்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும். நிஜ வாழ்க்கையில் தூத்துக்குடிக்கு கூட நிறைய துப்பாக்கி சூடு, நிறைய வாசாதுலேருந்து நிறைய பேர் உள்ளவங்களுக்கு வந்து அதிகபட்ச தண்டனைகளோ இதுவோ அந்த கூட்டத்திலேருந்து இந்த படத்தில் வர வர்கீஸ் மாதிரி ஒரு கேரக்டர் இன்னும் வரல. அந்த கூட்டத்திலேருந்து என்னைக்கு வர்கீஸ் மாதிரி ஒரு கதாபாத்திரம் வெளியே வருதோ அன்னைக்கு திருப்பி துப்பாக்கிச்சூடு நடக்கிறது யோசிக்கப்படும். போலீஸ் தான் வரணுமா சார்? திரும்பி வர்கீஸ்ன்னு தான் சொன்னேன், நான் போலீஸ்ன்னு சொல்லலையே. அது போலீஸ் தான் நடிச்சிருக்காரு, அது வேற. ஆனால் வர்கீஸ்ன்றது ஒரு மனிதன், ஒரு மனிதன் போராட்டத்தை எடுத்து வர்றான்றதானே. அவன் யூனிஃபார்ம் போட்டு லாஸ்ட்டில் போராடலையே, அவன் யூனிஃபார்மை கழட்டி போட்டு தானே போராடுறான். அப்போ என் மனுஷன் தானே. சார் ஒரு சின்ன இந்த படத்தில் ஒரு நெருங்கல் என்னன்னா, ஒரு சின்ன குழந்தைய சுற்றி அந்த பொண்ணை எரிச்சு புதைக்கிற மாதிரி காட்டியிருக்கீங்க. இலங்கையில் எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கு, இலங்கையில் எத்தனை குழந்தைங்களோட டெட் பாடியை நம்ம பார்த்துருக்கோம். அது ஏதாவது ஒன்று பதிவு பண்ணுமோ அந்த காட்சி தேவைப்படுது. நிஜமாகவே கொண்டுலையே, கொண்டதை நடிக்க வச்சுருக்கோம், அவ்வளோதான். அதனால் நீங்கள் வந்து சினிமாவை பாருங்கள். அங்கே நீங்கள் மனிதாபிமானத்தை பார்த்தீங்கன்னா எந்த சினிமாவும் எடுக்க முடியாது. தெரியல, நான் போலீஸ்காரன் இல்லை, நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, என்னால் சொல்ல முடியாது. அந்த காமிச்சிருக்கான அந்த டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து ஒரு உண்மையிலேயே நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் எடுத்து. ஆமாம், இது உண்மையிலே நடந்த சம்பவம். கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. பழங்குடியினர் இந்த மாதிரி மாவோயிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி சமூக நலத்தோடு நடிக்கக்கூடியவர்கள் வந்து நிஜமே நடக்கிறப்ப அதுக்கு ஒரு எதிர்ப்பு குரலாக பதிவு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கலாம். ஏன்னா மேதா பட்கர்லாம் பண்ணுறாங்க, வேற ஒரு துறையில் இருக்கிறவங்க வந்து இந்த அரசியல் ரீதியான விஷயங்களை எதிர்க்கிறாங்க. வேற ஒரு மாதிரியான ஆட்கள் வந்து இதுக்காக ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல. நான் நீங்கள் சொல்கிற குரல் கொடுக்குற லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள 1111வது ஆள், அந்த 1110 பேர் குரல் கொடுத்தாங்கன்னா 111வது குரல் வரும். இது பயம் கிடையாது. இங்கே என்னென்னா எல்லாருக்கும் வாழ்க்கை பிரச்சனை இருக்குது, எல்லோரும் வாழணும், எல்லோரும் போராடணும், எல்லோரும் ஒரு பாதையை நோக்கி ஓடணும். நான் என்னை சினிமா எடுக்க விடலை, நல்ல சினிமா எடுக்கிறதுக்கு சரியான தியேட்டர் கிடைக்கல, எனக்கு அதனால் போக முடியல, நான் படம் எடுக்கிறது நிப்பாட்டி வச்சுருக்கேன்னு முதல்ல என்னோடய வாழ்க்கைக்கு போராட வேண்டியிருக்கு. நான் எனக்கே போராடாதவன், நான் எப்படி அதுக்கு போய் போராட முடியும்? நன்றி. இந்த மாதிரி ஆங்கிளில் யோசிச்சது யாரு? டைரக்டரா, ஹீரோவா, வேற யாருமா? யாருமே யோசிச்சு பார்க்காத ஆங்கிள் ஒருத்தர் யோசிச்சிருக்காரு. யாரு? டைரக்டர் தான். கண்டிப்பாக அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே டைரக்டருக்கு தான் போகணும். அந்த டைரக்டர் ரொம்ப நல்ல டைரக்டர். அவர் 2வது பகுதியில் பதிவு பண்ண அத்தனை விஷயங்களும் வந்து அவரோட சிந்தனை தான். அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட சிந்தனை உள்ள ஒரு இயக்குனர். அதனால தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு போலீஸ்காரனாக இருந்தாலும் அவன் மனுஷன், அவன் இந்த காக்கி சட்டையும் அந்த துப்பாக்கியும் கையில் பிடிக்கிறது மக்களுக்கு தானே தவிர அதிகாரத்துக்கு கிடையாது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முழுக்க கிரெடிட்ஸ் கோஸ் டு அனுராஜ் மனோகர். தமிழ்நாடு காவல்துறை இது ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ஏற்றுக்காது இல்லை சார். இந்த படத்தை பண்ணுறோம், பார்க்குறாங்கன்னா பார்க்குறாங்க, பார்க்கலாம், அவங்ககிட்ட மாற்றிக்க முடியும்னா மாற்றிக்க போகிறாங்க. நான் உட்காந்து இங்கே எல்லாத்துக்கும் ஒரு பகவத்கீதை எழுத முடியாது இல்லையா? நீங்கள் கேள்வியை வந்து எல்லாத்தையும் அந்த பக்கமே திருப்பி விடுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஒரு படம் எடுத்துருக்கோம், அந்த படம் பேசுகிறத மக்கள் பேசணும், அவ்வளோதான். நம்ம போய் பிரச்சனையை பற்றியே பேசக்கூடாது. ரைட். உங்கள் பேர் என்ன? கார்த்திக்னாலே இப்படி தானோ? இப்போ இத்தனை காலம் போராடிட்டே இருக்கமே சார், இத்தனை காலம் எல்லாரும் பதிவு பண்ணிட்டே இருக்கமே, என்னைக்கு சார் நமக்கு விடிவு காலம்னு கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் போலீஸ்காரங்க பார்த்தா என்ன சார் நினைப்பாங்கன்னு கேட்கக்கூடாது. அப்போ நீங்கள் பயந்து தானே பேசுகிறீங்க. நான் தான் படமே பண்ணியிருக்கேன், அப்புறம் ஏன் சொல்லணும்? திருப்பி பேசுகிறதே நம்பிக்கிட்டு இருக்கேன் சார். நம்ம எழுதுறதையும் படைப்பையும் நம்புங்க சார். படைப்பில் நிறைய கிடைக்குது. படைப்பை பார்த்து திருந்தாதவன் 3 மணி நேரம் படம் எடுத்து பார்த்து திருந்தாதவங்க ஒருத்தர் மேடை பேச்சில் எப்படி தெரிஞ்சிருவாங்க சார்? கதை படம் எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க கொஞ்சம் சலுகையில வந்த போலீஸ் ஆபீசர் மாதிரி. சலுகை இல்லையா? ஏன் அந்த காக்கி சட்டில் ஏதாவது ஸ்டார் மாறி இருந்துச்சா? வேற ஏதாவது புரிஞ்சிருச்சு. பேசாம இரு கார்த்திக், உனக்கு இதே வேலை. சார் வந்து ஆர்பி பாலா, இவர் தான் இந்த படத்துக்கு தமிழ் வருஷன் டைலாக் எழுதி நம்ம ஒட்டுமொத்தமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆமாம், நிறைய படம், மலையாள படம்னு இல்லை, எல்லா படங்களும் பண்ணுறாரு. ஆனால் பட் இந்த படத்தில் ரொம்ப உணர்வுபூர்வமாக சரியாக பண்ணியிருக்காரு. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தமிழ் படம் பார்த்து ஆமாம், முக்கிய காரணம். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.